சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை மீண்டும் பெய்ய தொடங்கியிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உட்பட மாநகரின் பல்வேறு இடங்களில் காலை நேரங்களில் மீண்டும் கனமழை கொட்டி தீர்க்க தொடங்கியிருக்கிறது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்த நிலையில நேற்று மாலை முதலே சென்னை மாநகரில் விட்டு கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழல்ல பகல் நேரங்களில், அதாவது இன்று காலை 6 மணிக்கு பிறகும் விட்டு கனமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. சென்னையில் நுங்கம்பாக்கம், சென்ட்ரல் உட்பட மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல காலை நேரங்கள்ல பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து செல்வதை பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை 10 மணி வரைக்கும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முதல் வாரத்துல மிக்ஜாம் புயல் காரணமாக வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவு இருந்தது. ஒரு மாதத்திற்கு கடந்த ஒரு மாதமாகவே பெரிய அளவுல சொல்லக்கூடிய அளவுல மழைப்பொழிவு இல்லாமல் இருந்த நிலையில நேற்று முதல் சென்னையில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.